வணக்கம் டியர் வின்னர்ஸ். மெயின்ஸ் கிராமர் ப்ரிப்பரேஷன்ல டே 12 இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்பாட் த எரர் தான் பார்க்க போறோம். இன் அடிஷன் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் அண்ட் idioms அண்ட் phrases. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம்ல கேட்டதான், எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு 6% தான் போன வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். நீ எல்லாமே இம்பார்ட்டன்ட், அப்படி சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? ஓகே, நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்க தான் படிச்சாகணும். நாங்க வந்து சொல்லிதான் தர முடியும். சரிங்களா? சரி, வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. although the team had trained diligently for months. கொஞ்ச காலமா இந்த டீம் வந்து நல்ல பயிற்சி செய்து இருந்தாலும் they had still overwhelmed by the opponents unexpected tactics. opponentோட தந்திரத்தால திணறி அடிக்கப்பட்டார்கள். ஓகேங்களா, இதோட மீனிங் இதுதான். சரி, இது கிராமட்டிக்கலா என்ன மிஸ்டேக்னு பாத்திரலாம். although the team had trained diligently for months. கொஞ்ச காலமா ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சா? அப்ப had trained வந்து கரெக்ட் தான். இதுல வந்து வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லை. ஓகேவா, they had still overwhelmed by the opponents unexpected tactics. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? they had till overwhelmed by the opponents. இதுல வந்து என்ன வாய்ஸ்ல இருக்கு? பைன்னு வந்தாவே அது என்ன வாய்ஸ் தான்? பாசிவ் தான். பாசிவ்ல வந்து இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாசிவ்ல வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து had overwhelmed வருமா அப்படின்னு யோசிக்கணும். பாசிவ்ல வந்து என்ன வரணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா பாசிவ்ல என்ன வரணும்? had பிளஸ் been பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க என்ன இல்ல? had still overwhelmed இருக்கு. அப்ப எதுதான் தப்பு? had still overwhelmed தப்பு. அப்ப இதுல என்ன போடணும்? had been still overwhelmed வரணும். புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன நம்ம ஆட் பண்ணணும்? எது தப்பு? நமக்கு சி வந்து தப்பு. என்ன ஆட் பண்ணணும்? நம்ம பீன் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஏன் பீன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. என்ன வாய்ஸ்ல இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதனால பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்ததுன்னா had been plus past participle. புரியுதுங்களா? had been still overwhelmed. புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. Due to the pandemic, the prices of medicine increased. Due to the pandemic, the prices of medicine increased every day since last December. அப்படின்னா இதோட மீனிங் என்ன? பேண்டமிக்னால எல்லா மெடிசனும் என்ன ஆயாச்சு? ஒவ்வொரு நாளையும் ஏறிக்கிட்டே இருக்கு. எப்ப இருந்து? லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இப்ப டியூ டு த பேண்டமிக். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்ல, கரெக்ட். The prices of the medicine increased இருக்கு. The prices of medicine increased இருக்கு. எதோட? மெடிசனோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டு இருந்தது இருக்கு. இப்ப பிரைசஸ் ஆஃப் மெடிசன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். எவ்ரிடே சின்ஸ் எப்ப இருந்து? லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து. எவ்ரிடே சின்ஸ் லாஸ்ட், ஒவ்வொரு நாளும் மெடிசனோட பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது பாஸ்ட் டென்ஸ்ல வருமா? டென்ஸ் என்ன இருக்கு? the prices of medicine increased இருக்கு. அப்ப இது எவ்ரிடே சின்ஸ் கரெக்ட் தான், லாஸ்ட் டிசம்பர் கரெக்ட் தான். இப்ப தப்பு எதுல இருக்கு? the prices of medicine தான் தப்பு. அப்ப என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? இதுல ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ present perfect. இப்ப என்ன வரணும்? என்ன ஆட் பண்ணணும்? the prices of medicine, the prices of medicine என்ன ஆகணும்? have increased வரணும். the prices of medicine have increased. அப்ப இதுலதான் தப்பு. medicine increased இருக்குறியா? இப்ப இதுல வந்து என்ன போடணும்? நம்ம have increased. ஏன் have increased போடுறோம் அப்படின்னா இது வந்து present perfect. ஏறிக்கிட்டே இருக்கு, இருந்தது இல்லை, இருக்கு. present perfect. புரியுதுங்களா? ஓகே தானே? இதுல வந்து பையின்னு வந்துட்டுனா நீங்க அது என்ன வாய்ஸ் தான் வரும்? அதுல உங்களுக்கு பையின்னு வந்தாவே உங்களுக்கு ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பையின்னு வந்தா அதுல என்ன டென்ஸ் தான்? பாசிவ் தான். அப்ப பாசிவோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? பாசிவோட ஃபார்முலா என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல பாசிவ் வாய்ஸ்னா had, have, has அல்லது
have கூட been வரணும். past perfectல passive voice கூட had கூட been வரணும். ஓகேங்களா? ஓகே தானே? சரி, குழப்பம் இல்லையே. நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் சின்ஹா has brought about a new book on social impact of child labor. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டாக்டர் சின்ஹா அப்படின்றவங்க சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் சைல்டு லேபர்ன்ற புக்கை வெளிக்கொண்டு வந்தாங்க, ஒரு நியூ புக்கை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னு அர்த்தம். இதோட மீனிங் ஓகேவா? சரி, டாக்டர் சின்ஹா ஹேஸ் கரெக்டா? கரெக்ட் தான். brought about a new அப்படின்றது கரெக்டா? brought about அப்படின்னா என்ன மீனிங் பார்க்கணும். brought aboutனா என்ன? cause something to happen, அதாவது எதால நடந்தது, ஏதாவது நடந்ததுன்னா அதை விளைவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இது கரெக்டா அப்படின்றது கேள்விக்குறிதான். புக் ஆன் சோசியல் கரெக்ட் தான். இம்பாக்ட் ஆஃப் சைல்டு லேபர் இதுவும் கரெக்ட் தான். அப்ப தப்பு எதுலதான் இருக்கும் நம்ம சந்தேகப்படுறது? brought about a new. brought about அதுக்கு நீங்க fixed preposition, இதுக்கப்புறம் என்ன preposition வருது அப்படின்னு படிக்கணும், அல்லது phrasal verb படிக்கணும். ஓகேங்களா? சரி, brought about நான் என்ன மீனிங்? cause something to happen. இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? புக்கை வெளியிட்டு இருக்காங்க. புக்கை வெளியிட்டு bring out அப்படின்னு அர்த்தம். கொண்டு வந்திருக்காங்க, வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது past tense இருக்கும்போது, past perfect இருக்கும்போது brought out ன்னு வரணும். ஓகேங்களா? brought about அப்படின்னு வரக்கூடாது. இப்ப மீனிங் என்ன? brought out. இதோட கரெக்ட் ஃபார்ம் என்னது? brought out தான், not brought about. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் select the sentence that has a grammatical error. இதுல எது இந்த சென்டென்ஸ், ஒரு 4 சென்டென்ஸ் இருக்கு, எது grammatical error அப்படின்னு பார்ப்போம். It is said that Joseph was not ready to go to war. Ready to go to war. Joseph சொன்னது என்னது? நான் வார்க்கு போக ரெடி இல்ல. கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. It is said that past tense. இதுல என்னவா தான் இருக்குது? past tense இருக்கு. ஓகேங்களா? that இது சாதாரண சென்டென்ஸ் தான், ஸ்டேட்மெண்ட் தான், conjunction that. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, காரல் மார்க்ஸ் was a renowned social scientist. காரல் மார்க்ஸ் அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சோசியல் சயின்டிஸ்ட். இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் போர்ஸ் ஆர் known for their loyalty and integrity. இந்தியன் போர்ஸ் எதுக்கு பிரசித்தி பெற்றவங்க அப்படின்னா லாயல்ட்டிக்கும் இன்டெகிரிட்டிக்கும். இந்தியன் போர்ஸ், இந்தியன் போர்ஸ் இது கரெக்டா அப்படின்றது? இந்தியன் போர்ஸ் ஆர் அப்படின்னு இருக்குது, கரெக்டான்னு பாருங்க. காரல் மார்க்ஸ் வாஸ்ன்னு இருக்கு, கரெக்ட் தான். renowned was a renowned, எல்லாத்துக்கும் அறிந்த, past tense. ஓகேவா? கரெக்ட் தான். it is impossible to wake up chimps early morning. நம்ம சிம்ஸ் என்ன பண்ண முடியாது, வாலில பாருங்க, காலையில எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ எதுல தப்பு? இந்த சி தான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இந்த இந்தியன் போர்ஸ் ஆர்ன்னு இருக்கு. இந்தியன் போர்ஸ் என்னது? சிங்குலர். இப்ப ஆர் வருமா? வரக்கூடாது. இப்ப இந்தியன் போர்ஸ் இஸ்ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இந்தியன் போர்சஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஆர் வரணும். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? இவ்வளவுதான், இதுல இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எப்படி பண்ணணும் அப்படின்றதை நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the principal gave up the prize to the winners on Republic Day. பிரின்சிபால் வின்னர்ஸ்க்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, இதுல மீனிங் கரெக்டா இருக்கா? give up, gave up இருக்கு. ஓகேங்களா? the principal gave up. அடுத்த prizes to, correct. the winners on, correct. Republic Day. ஓகே, இதுல எதுதான் தப்பு அப்படின்னா gave up. gave up அப்படின்னா மீனிங் என்ன? stop doing அர்த்தம். break up சொல்றீங்களா? break upனா என்ன? stop doing. ஓகேங்களா? up, break up, gave up எல்லாமே என்னது? stop doing அர்த்தம். ஓகேங்களா? பிரின்சிபல் வின்னர்ஸ்க்கு பிரைஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா வரும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா வரும். அப்ப கிவ் அவே சொல்றோம்ல, கிவ் அவேனா என்ன? எல்லாத்துக்கும் பிரைஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகேங்களா? இந்த வேர்டு அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. கிவ் அவே கொடுத்தாங்க. கிவ் அவேனா என்னது? எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, பிரைஸ் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் என்னது? கேவ் அப்னு வரக்கூடாது, கேவ் அவே, பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? கிவ் அவேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் கேவ் அவே. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட், the city view from the Eiffel Tower is amazing. இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, பெர் அப்படின்றது இன்டர்செக்ஷன், அதாவது ஆச்சரியப்படுறது. எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் பெர். ஓகேங்களா? இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஆச்சரியம் இல்லாம ஒரு நாட் அமேஸ்மெண்ட்,
அம்யூஸ்மெண்ட் இல்ல அப்படி ஒரு மாதிரி சேட்னஸா சொல்றதுக்கு தான் வெர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? தி சிட்டி வியூ ஃப்ரம் த ஈஃபில் டவர். சிட்டி வியூ வந்து ஈஃபில் டவர்ல இருந்து சிட்டி வியூ பார்த்தோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. நல்லா இருக்காதுன்னா சொல்லுவோம் இல்ல இல்ல. அப்ப வந்து இதுல என்ன வரக்கூடாது, எந்த இன்டர்ஜெக்ஷன் வரக்கூடாது, பெர் அப்படின்ற இன்டர்ஜெக்ஷன் வரக்கூடாது. அதுக்கு பதிலா ரொம்ப நல்லா இருக்கும் ஆச்சரியப்பட்டு சொல்லலாம் வாவ் அப்படிங்கணும். ஓகேங்களா? இந்த பெர்னு வரக்கூடாது, வாவ். பாத்துங்க எதுல எல்லாம் நமக்கு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே கேஷுவலா போயிடுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே தானே? இதுல என்ன வரணும், வாவ் அப்படின்னு வரணும். சரியா? நெக்ஸ்ட், having known that the train was already on the platform. அவங்க வந்து ட்ரெயின் வந்து ஏற்கனவே பிளாட்ஃபார்ம்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு they ran fastly to catch it. அதாவது ரொம்ப வேகமா ஓடி போய் பிடிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதுல எது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தலாம். they ran fastly, அவங்க வந்து ஃபாஸ்டா ஓடினாங்க. ஓகேங்களா? they ran fastly. having known that the train was already on the platform to catch it. ஓகேங்களா? இது to catch it கரெக்ட் தான். to catch it ன்றது கரெக்ட். the train was already on the platform கரெக்ட். having known that அவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, சிம்பிள் சென்டென்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். they ran fastly, வேகமா ஓடினாங்க. ஓகேவா? fastly அப்படின்றது என்ன வரும் உங்களுக்கு, அட்வர்பா அட்ஜெக்டிவா? இதுல என்ன வரணும், அவங்க ஓடினது வேகமா இருந்தது, அப்போ அட்வர்ப். அட்வர்ப் வந்து ஃபாஸ்ட்லின்னு வருமா? வரக்கூடாது. they ran fast தான் வரும். ஃபாஸ்ட் தான் என்னது, அட்வர்ப். ஃபாஸ்டா ஓடினாங்கன்னா சொல்லுவோமே தவிர ஃபாஸ்ட்லியா ஓடினாங்கன்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? வேகமா ஓடினாங்கன்னா சொல்லுவோம். ஓகேங்களா? வேகமாக ஓடின, they ran fast. ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட், Deepa and Seema are both good with running. ஓகேங்களா? Deepa and Seema are both good with running, but Deepa is also good at catching the ball and throwing it to the right corner in time. ஓகேவா? சரி, இதுல எது தப்பா இருக்கும், to the right corner. ஓகே, கரெக்ட் தான். at catching the ball கரெக்ட் தான். good with running கரெக்டா அப்படின்றது தெரியாது. in time கரெக்ட். அப்ப இதுல வந்து எது தப்பு, நமக்கு குட் வித்ன்னு வருமா? இங்க ஏற்கனவே பாருங்க குட் அட் கேச்சிங் இருக்கா. அப்ப வந்து இது பேரலிசமும் வரணும், அதே டைம்ல எந்த ஒரு ஸ்கில்ல சொல்றதா இருந்தாலும் வித்துன்னு வரக்கூடாது, அட்டுன்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஓகே தானே? அப்ப குட் அட் ரன்னிங் தான் வரணுமே தவிர குட் வித் ரன்னிங், ரன்னிங் உடன் அப்படின்னு வரக்கூடாது. ரன்னிங்ல குட்டா இருக்கிறாங்க, அதுல குட்டா இருக்கிறாங்க, கரெக்டான ஒரு ஸ்கில்ல இருக்கிறாங்க, கரெக்ட் டைம் கரெக்ட் பிளேஸ்னா நம்ம என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும்னா அட். குட் அட் ரன்னிங் வரணும், குட் வித் ரன்னிங் வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. people admired him for he lived by the same principles that he preached. ஓகேங்களா? அவரை ஒரு ஆளை வந்து பீப்புள்லாம் அட்மயர் பண்ணிருக்காங்க, ஒரே கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, people admired him கரெக்ட் தான். for he lived by the same principle, ஒரே கொள்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. that he preached. ஓகேவா? என்ன கொள்கை எடுத்திருக்கிறாங்களோ அதே கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுல எது தப்புன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, அப்படித்தானே? பிரின்சிபால்ஸ் அப்படின்னு வரக்கூடாது, பிரின்சிபிள்ஸ்ன்னு வரணும். பிரின்சிபலோட ஸ்பெல்லிங் என்ன? PRINCIPLES, பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? அட்மையர்டு ஹிம் கரெக்டா, தட் ஹி பிரீச்டு. ஓகேவா? எல்லாமே கரெக்ட் தான், இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டு தான் மிஸ்டேக். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், we were on the way to the party. we were on the way to the party when suddenly there will a heavy downpour இருக்கு. we were on the way to the party, நாங்க வந்து பார்ட்டில இருந்து வந்துட்டு இருந்த போது. கரெக்ட். we were on the way கரெக்ட் தான். will a heavy downpour, heavy downpourனா நல்ல மழை உடனே பெய்யுது அப்படின்னு சொல்றோம். will அப்படின்னா என்ன, ஃபியூச்சர்ல வரும். அப்ப என்ன வரணும், இங்க பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு? will வரக்கூடாது, there was a heavy downpour வரணுமே தவிர there will a heavy downpour வரக்கூடாது. ஏன்? திடீர்னு மழை பெய்ததுன்னு சொல்லுவோம்,
மழை பெய்யும்னா சொல்லுவோம் இல்ல, மழை நாங்க வந்துட்டு இருந்தோம் உடனே திடீர்னு சடனா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப there was a heavy downpourன்னு சொல்லணும், there will a heavy downpour சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே தானே? willன்னா என்னது? ஃபியூச்சருக்கு வரும். உடனே நாங்க வந்துட்டே இருந்தோமா திடீர்னு மழை பெய்யுதா அப்படின்னா past tense தான், not future. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், he never talks for anybody, he is alone all day. அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், எப்பவும் தனியாவே இருப்பான். ஓகேங்களா? he is alone கரெக்ட் தான். for anybody question, he never talks கரெக்ட், all day கரெக்ட். அப்ப தப்பு எதுல இருக்கு? இதுலதான். என்ன வரணும்? for anybody வர, யாருக்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னா ஃபார்னா என்னது? காகன்னு அர்த்தம். யாருக்கிட்டையும் பேச மாட்டான்றது டு எனிபடின்னு வரணும். புரியுதுங்களா? ஓகே, கனெக்ஷன் புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், the police told the agitators to back his else. நீங்க திரும்பி வந்தீங்கன்னா, அஜிடேட்டர்னு யார? கலவரம் உண்டாக்குறவங்க. நீ திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான்? they would lathi charge. ஓகேங்களா? they would அவங்களுக்கு வந்து lathi charge கொடுப்பான்னு சொல்றாங்க. யார்கிட்ட? அஜிடேட்டர்ஸ். அஜிடேட்டர்ஸ்னா யாரு? கலவரம் உண்டாக்குவாங்களா அவங்க. அப்ப lathi charge அப்படின்றது கரெக்ட் தான். else they would கரெக்ட் தான். the agitator to back in, back inனா திரும்பி வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பேக் இன் அப்படின்னு வரக்கூடாது. அப்ப என்னது தப்பு? இதுல ப்ரிபோசிஷன் தான் தப்பு. இப்ப என்ன வரணும்? இதுல திருப்பி வரக்கூடாது அப்படின்றத ஒண்ணு பேக் ஆஃப் சொல்லலாம். ஓகேங்களா? பேக் ஆஃப், அல்லது என்ன வேற என்ன கொடுக்கலாம் நீங்க? பேக் அவே அப்படின்றதும் கொடுக்கலாம். பேக் ஆஃப் சொல்லலாம், அல்லது பேக் அவே அப்படின்றதும் கொடுக்கலாம். திருப்பி வரக்கூடாது, அப்படியே திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த போலீஸ் told the agitator to back in else வரக்கூடாது, to back off. ஓகேங்களா? to back off அல்லது to back away, they would lathi charge. புரியுதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, we took dinner in a Chinese restaurant and were amazed to see the interior of a restaurant. Chinese restaurantல சாப்பிட்டோம் டின்னர், அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்த்து amazed, ஆச்சரியப்பட்டு போனோம்னு அர்த்தம். and were amazed to see கரெக்ட் தான். இன்டீரியர் ஆஃப் ஏ ரெஸ்டாரண்ட் கரெக்ட் தான். we took dinner, we took நாங்க சாப்பிட, டின்னரை எடுத்துக்கிட்டோம். கையில ஹோல்ட் பண்ணியா வச்சிருப்பீங்க டின்னரை? இல்ல இல்ல, சாப்பிட தானே செய்வீங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுக்குங்க. சரியா? இன் ஏ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கரெக்ட் தான். அப்போ we tookன்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா டுக்கு, டேக்கு, டுக்கு. ஓகேவா? நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றத have அல்லது past tense இருந்தா had. அப்ப we had dinner சொல்லலாம். இதே present tense இருந்தானா we have dinner. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மிஸ்டர் அலில் ஷாப் is further to the hospital. அலில் ஷாப் எங்க இருக்குது? இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்றத, டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா FARTHER, further from தான் சொல்லணுமே தவிர further to இது அப்படியே தப்பு தான். ஓகேங்களா? இதை வந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ட், டிகிரி ஏதாவது நம்ம வந்து டிகிரி ஆர் எக்ஸ்டென்ஷன் அதுக்கு சொல்றதுதான் ஃபர்தரா, இன்னும் கொஞ்சம் நீட்டிட்டு போ அப்படின்னு சொல்றோம், இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா, இன்னும் கூட கொஞ்சம் அப்படின்றோம்ல, அதுதான் ஃபர்தர். ஓகேங்களா? ஃபார்தர், ஃபார்னா தூரம்னு அர்த்தம். இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா ஃபார்தர், FARTHER, ஃபார்தர் ஃப்ரம்னு சொல்லலாம். மிஸ்டர் அலில் ஷாப் இஸ் ஃபார்தர் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல்னு சொல்லணுமே தவிர ஃபர்தர் டுன்னு சொல்லக்கூடாது. அப்ப இதுல எது மிஸ்டேக்? ஃபர்தர், FARTHER தான் வரணும். FURTHER வரக்கூடாது. FARTHER from FROM தான் வரணும், டூ இல்ல. ஃபர்தர் ஃப்ரம்னா ஃபர்தர் டூ கிடையாது. ரெண்டுமே தப்பு தான். இது ஃபுல்லாவே தப்பு தான். புரியுதுங்களா? FARTHER இதுதான் வரணும். FARTHER தான் வரணும். FURTHER வரக்கூடாது. இது வந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன், அதாவது கொஞ்சம் நீட்டிட்டு போ, கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்தரா அடுத்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் FURTHER. ஓகேங்களா? தூரம், டிஸ்டன்ஸுக்கு வந்து FARTHER, ஃபர்தர் ஃப்ரம். புரியுதுங்களா? ஓகே. பாருங்க, இட் ரெயின் a lot in this part of the country. இந்த part of the countryல நல்ல மழை பெய்தது. ஓகேங்களா? இட் ரெயின், இந்த இடம் இது அப்படின்னு சொல்றேன். இதுதான் நல்ல மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இட் ரெயின் இருக்கு. கரெக்டா? இட்ன்றது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட ரெயின் வருமா? வரக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலரோட எஸ் verb வரணும். அப்ப என்ன வரணும்? இட் ரெயின்ஸ் வரணுமே தவிர இட் ரெயின்ன்றது வரக்கூடாது. புரியுங்களா? இன் திஸ் பார்ட்
of the country. Okay. Next, she sings good ன்னு இருக்கு. அவன் நல்லா பாடினா பார்த்த உடனே கரெக்ட் தான் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? பெட்டர் வரக்கூடாது, ஏன்னா அது கம்பேரிட்டிவ். பெஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ், குட்லி அப்படின்னு வராது, வெல்லுன்னு தான் வரணும். ஏன் அப்படின்னா சி சிங்ஸ் பாடினது நல்லா இருந்தது. குட் வந்து என்னது அட்ஜெக்டிவ். இதுல வந்து அட்வர்புக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெல்லு தான் யூஸ் பண்ணணுமே தவிர குட் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? பாடினது தான் நல்லா இருந்தா, அவன் நல்லா இருந்தான்னு சொல்லல, பாடினது நல்லா இருந்தது. ஓகேங்களா? சி சிங்ஸ் வெல்னு சொல்லணும், குட்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இன் சம் கண்ட்ரீஸ், ஒரு சில நாட்டுல யூ ஆர் ஏபிள் டு ட்ரிங்க் அன்டில் யூ ஆர் 21. லாஜிக்கா இருக்குதான் இது. ஒரு சில கண்ட்ரில நீங்க வந்து அன்டில் 21 வயசு வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு இருக்குமா? லாஜிக்கே இல்லாம இருக்கு. அப்ப என்ன வரணும்? இன் சம் கண்ட்ரிஸ் ஏபிள் டு ட்ரிங்க், முடியும், குடிக்க முடியும். அன்டில் யூ ஆர் 21 வயசு வரைக்கும் குடிக்க முடியும்னா வரும்? இல்ல, லாஜிக்கா இல்ல. அப்ப என்ன வரணும்? யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க்னு வரணும். 21 வயசு வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து ட்ரக் எடுத்துக்க கூடாது, குடிக்க கூடாதுன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் ஏபிள் டு. ஓகேங்களா? இதுல நாட் ஏபிள்னு வரணும், இல்லாட்டா நாட் ஏபிள். ஓகேவா? யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க்னு வரணும். புரியுதுங்களா? ஓகே தானே? யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் அண்டில் யூ ஆர் 21. 21 வயசு வரைக்கும் குடிக்க கூடாது. 21 வயசு வரைக்கும் குடிக்கலாம்னு எந்த நாட்டிலையும் சொல்ல மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ரிங்க். லாஜிக்கே இல்லாம இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. Two of the world's best forwards has played alongside David Beckham. ஓகேங்களா? Two of the world's இதுல வந்து சப்ஜெக்ட் two of the world's. Two of the world's best forward has played alongside David Beckham. Two of the words correct தான். David Beckham okay. Best forward okay. Has played ன்னு இருக்கு. இது வந்து two of the words best forwards அப்படின்றது என்னது? plural form. ஓகேங்களா? அப்போ வந்து plural formக்கு singular verb வரக்கூடாது. என்ன வரணும்? have played ன்னு வரணுமே தவிர has played ன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே தானே? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ourselves should not boast of one's knowledge. நாங்க ஓகேங்களா? அவர் செல்ஃப்ன்றது என்னது? நாங்க எங்களோட நாலேஜை தற்பெருமையா சொல்ல மாட்டோம், தம்பட்ட அடிக்க மாட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒன்ஸ் போஸ்ட் நாலேஜ் அவர் செல்ஃப்ஸ். அவர் செல்ஃப்ஸ் தான் தப்பு. ஏன் அப்படின்னா இது என்ன ப்ரோனவுன் அப்படின்னா பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன் எப்பவுமே என்ன ஆகாது? சப்ஜெக்டா வராது. அப்ப அதுக்கு பதிலா என்ன வரணும்? வி ஷுட் நாட்னு தான் வரணுமே தவிர அவர் செல்ஃப்ஸ் வரக்கூடாது. புரியுதுங்களா? பொசசிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்டா என்னைக்கும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட், he always wants to be in the company of those who are intellectually superior than him இருக்குது. ஓகேங்களா? he always superior than him இதுல தான் தப்பு. he always wants to be in the company of those who are intellectually. அவன் எப்பவுமே என்ன நினைப்பான்? இன்டெலெக்சுவலா நம்மளோட பெருசா அவங்களோட தான் கம்பெனி வச்சுப்பான், அதுதான் விரும்புவான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த சுப்பீரியர் இன்பீரியர் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருங்க. ஓகேங்களா? இதே என்னதான்? இன்பில்ட் கம்பாரிசன். அப்ப வந்து சுப்பீரியர் தென்னு வரக்கூடாது, சுப்பீரியர் டூன்னு தான் வரணுமே தவிர சுப்பீரியர் தென்னு வராது. புரியுதுங்களா? மற்றது எல்லாமே என்னதுதான்? கரெக்ட் தான். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. I have seen let it go before a crowd of thousands of people. ஓகேங்களா? I have seen a crowd of கரெக்ட் தான், thousands of people. I have seen தப்பு. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கூட என்ன வரக்கூடாது? V1 வரக்கூடாது. என்னதான் வரணும்? V3 வரணும். அப்ப I have sungன்னு தான் வரணும். sing sang sung SENG. I have sungன்னு வரணும், singன்னு வரக்கூடாது. பெர்ஃபெக்ட் வந்ததுன்னா V3 தான் வரணும். V2 வந்து அதை பொறுத்து, அதாவது irregular பார்த்துக்குங்க. சரிங்களா? I have sungன்னு வரணும், I have singன்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. மிஸ்டர் சுமன் asked me to pack my luggages இருக்கு. லக்கேஜஸ் இதுல மிஸ்டர் சுமன் asked me கரெக்ட், to pack my luggages இருக்கு இல்லையா? லக்கேஜ் வந்து என்னது? லக்கேஜோட ப்ளூரல், அது சிங்குலர் ப்ளூரல் கிடையாது, அன்கவுண்டபிள். அப்போ வந்து எஸ் வரக்கூடாது, மை லக்கேஜ் தான் வரணுமே தவிர லக்கேஜஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. camels tend to move slowly than other domestic animals in the plains இருக்கு. கேமல்ஸ் வந்து மற்ற டொமஸ்டிக் அனிமலோட பிளைன்ஸ்ல ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும், கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? டொமஸ்டிக் அனிமல் இந்த பிளைன்ஸ் கரெக்ட் தான், தென் அதர் கரெக்ட் தான், மூவ் ஸ்லோலி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். கேமல்ஸ் டென் டு கரெக்ட் தான். ஏன் மூவ் ஸ்லோலி பார்க்கணும்னா அட்ஜெக்டிவ் ஸ்லோலி இருக்கு இல்லையா? இந்த ஸ்லோலிக்கு முன்ன நம்ம என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவ் டிகிரியில
மோர் போடணும். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் போடணும். நம்ம அப்படி மாத்த முடியாது. அட்ஜெக்டிவ் முன்னாடி என்ன போடுவோம் நம்ம? மோர் போடுவோம். மச் மோர், மோஸ்ட் போடுவோம். இது கம்பேரிட்டிவ் டிகிரியா இருக்கிறதுனால மோர் போடணும். மூவ் மோர் ஸ்லோலின்னு வரணும். மூவ் ஸ்லோலின்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், he is studying at IIT Delhi to become the engineer இருக்கு. become the engineer. இது வந்து என்ன இதுல தப்பா இருக்கு? ஆர்டிகல்ஸ் தப்பா இருக்குது. ஓகேங்களா? ஸ்டடியிங் அட் ஐஐடி டெல்லி கரெக்ட். த இன்ஜினியர் தான் தப்பு. ஹி இஸ் கரெக்ட். டு பிகம்னு கரெக்ட். ஓகேங்களா? அப்போ த இன்ஜினியர் வரக்கூடாது. அண்ட் இன்ஜினியர். நம்ம சின்ன சின்ன இதுல தான் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம வெல்வாசா இருந்தனால பார்த்த உடனே சொல்லிடுவோம். சரிங்களா? சின்ன இப்படிதாங்க இருக்கும் எரர் ஸ்பாட்டிங். அதனால ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்க வேண்டாம். நீங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா படிச்சாவே போதும். கண்டிப்பா என்ன பண்ணலாம்? எரர் ஸ்பாட்டிங்க தூக்கிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜெரி டிரைவிங் ஹோம் லேட் when the incident took place. இந்த இன்சிடென்ட் நடந்த போது அவன் லேட்டா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். present perfect. ஓகேங்களா? ஜெரி வாஸ் டிரைவிங் லேட்னு வரணும். ஏன் அப்படின்னா ஒரு present participle past participle. present participle ing ஃபார்ம். past participle வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி auxiliary verb வரணும். புரியுதுங்களா? அப்ப வாஸ் டிரைவிங் வரணும். ஜெரி டிரைவிங் வரக்கூடாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், the lions become violently when the visitors started throwing stones at them. அதாவது விசிட்டர்ஸ் வந்து அதுக்கு மேல கல் எரிஞ்சிட்டு இருந்தப்ப என்ன ஆயிட்டது? வயலண்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்ப இதுலயே தான் தப்பு இருக்கு. இதுல the lions became violently இருக்கு. லைன்ஸ் வந்து என்ன ஆயிட்டு? வயலண்ட் ஆயிட்டு. வயலண்ட் ஆயிட்டு சொல்லும் போதே வந்துட்டா வயலண்ட். வயலண்ட்லின்னு வரக்கூடாது. வயலண்ட்லின்றது என்னது? அட்வர்ப். ஓகேங்களா? பிகேம் வந்திருக்கு இல்லையா? பிகேம் வந்து என்னது? ஸ்டேட்டிவ் வேர்ப். ஸ்டேட்டிவ் வேர்புக்கு அடுத்தது என்ன வரக்கூடாது? ஸ்டேட்டிவ் வேர்ப்னா என்ன? ஒரு சப்ஜெக்ட பத்தி சொல்லக்கூடியதுதான் ஸ்டேட்டிவ் வேர்ப். ஸ்டேட்டிவ் வேர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் வரணுமே தவிர அட்வர்ப் வரக்கூடாது. இப்ப எப்படி வரும்? the lions became violentன்னு வரணும். violently வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப தப்பு எது? the lions became violently கிடையாது. violent. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. my dog barks very louder at night இருக்கு. my dogs barks. இது சப்ஜெக்ட் verb கிடையாது. very louder இருக்கு. இதுல தான் தப்பு. ஏன் அப்படின்னா very loud. நம்ம என்னோட டாக் ரொம்ப சத்தமா குறைச்சதுதான். கம்பேர் பண்ணல. எதையுமே கம்பேர் பண்ணல. அப்ப very louder. er வந்து எதுக்கு வரணும்? கம்பேரிட்டிவ்ல வரணும். அப்ப very loudன்னு வரணுமே தவிர very louder வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், by the end of this month he will be working for 5 years. இந்த end monthல அவங்க ஒர்க் பண்ணி 5 வருஷம் முடிய போகுது. இப்ப என்ன டென்ஸ்ல இருக்கு? he will be working இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது டென்ஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல. இப்ப என்ன வரணும்? இங்க future perfect continuousல இருக்குது. அப்போ he will have been working வரணுமே தவிர he will be working வரக்கூடாது. he will have been working. ஓகேங்களா? he will have been working தான். he will be working வரக்கூடாது. அப்படி டென்ஸே கிடையாது. future perfect continuous. will have been working. will have been verb plus ing. ஓகேங்களா? future perfect continuous. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? நமக்கு வந்து இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லா ரூல்ஸையும் தரவா படிச்சா ஈஸியா ஸ்பாட் த எரர் பார்த்தலாம். நாளைக்கு வந்து ஸ்பாட் த எரர் வேணுமா? பேராஜம்பிள்ஸ், க்ளோசஸ்ட் என்ன போகணுமா? இதோட 50 பிளஸ் பார்த்துட்டோம். இன்னொரு 25 வேணுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு 10% அப்படிதான் பாப்பீங்க. நீங்களாவது உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், idioms and phrases. cut the Gordian knot அப்படின்னா என்ன? ரொம்ப கஷ்டமான இதையும் சிக்கலையும் தீர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். solve a complex problem quickly and loudly. The new manager cut the Gordian knot by changing the system completely. ஓகேங்களா? by leaps and bound. மீனிங் என்ன? வெரி ரொம்ப பவுண்ட் அப்படின்னாவே என்னதுதான்? leaps and அப்படியே அகலக்கால் வைக்கிறது, குதிக்கிறதுன்னு அர்த்தம். very rapidly. Indian IT industry is growing by leaps and bounds. ஓகேங்களா? இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி மிக வேகமாக வெரி ரேப்பிடா வளர்ந்ததுன்னு அர்த்தம். spill the beam அப்படின்னா என்ன? reveal a secret. சீக்ரெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்ல. don't spill the beans about our surprise plan. நம்மளோட சர்ப்ரைஸ் பிளானை யார்ட்டையும் சொல்லாத. spill the beans. எங்கேயும் spill the beans அப்படின்னா சீக்ரெட்டை நீயே வச்சுக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? at the one's wit's end அப்படின்னா என்ன? so worried அப்படின்னு அர்த்தம். at one's wit's end ரொம்ப கவலையா இருக்கிறாங்க அப்படின்னு. so worried or puzzled that one does not know what to do. என்ன செய்யணும்னு தெரியாம அவர் முழிச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் at one's wit's endன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? என்ன செய்யணும் அடுத்தது நெக்ஸ்ட் வாட் அப்படின்றதுதான் at one's wit end. புரியுதுங்களா? ஓகே. I was at my wit end when I lost my wallet. நான் என்னோட பர்ஸை தொலைச்சிட்டு என்னன்னு செய்ய தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? த்ரோ கோல்டு வாட்டர் ஆன் அப்படின்னா என்னது? அடுத்தவங்கள குறை சொல்லாத, டிஸ்கரேஜ் பண்ணாத. உங்களை எல்லாம் சொல்லுவாங்கல்ல, படிச்சுட்டே இருக்காத, ஏதாவது வேலைக்கு போ, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்களாம் அப்படிலாம் இருக்காதீங்க, படிங்க. ஓகேங்களா? டிஸ்கரேஜ் நீங்க என்ன எடுத்துருக்கிறீங்களோ அதுல வந்து கான்பிடண்டா கன்சிஸ்டன்ஸா இருந்தானா கண்டிப்பா வின் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஆனா அதுலயே அப்படியே இருக்கணும், படிக்கணும். டிஸ்கரேஜ் சம்மன்ஸ் பிளான் ஆர் ஐடியா. ஒருத்தரோட டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஐடியாவையும் பிளானையும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஹி நெகட்டிவ் ரிமார்க்ஸ் த்ரோ கோல்டு வாட்டர் ஆன் மை enthusiasm. நெக்ஸ்ட், டு மேக் போத் ends meet அப்படின்னா என்னது? ரெண்டு கைக்கும் வாய்க்கும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் டு மேக் போத் end meets. போத் end meets கையும் வாயும், அதுதான் போத் ends. ஓகேங்களா? சம்பாதிக்கிறது கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கு, சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் டு earn just enough to live. அவ்வளவுதான். During lockdown, many people struggle to make both ends meet. ஓகேவா? To take someone's to task. ஓகேங்களா? ஒரு சிலரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே, ஸ்கோல் பண்ணிட்டே இருப்பாங்களா, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்களா, அதுதான் டு ஸ்கோல்டு, கிரிட்டிசைஸ் சம்மன். The teacher took the student to task for cheating. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டு கீப் சம்திங் அட் பே. தூக்கி ஏறேன் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லணும், அதுதான் டு ப்ரிவென்ட் சம்திங் அன்பிளசன்ட் ஃப்ரம் ஹேப்பனிங். அதாவது ஏதாவது கஷ்டங்கள் அப்படி இருந்தானா அதுல இருந்து வெளியில வந்துடணும்னு சொல்றதுதான். ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஸ்லீப்பிங் வெல் ஹெல்ப் கீப் த ஸ்ட்ரெஸ் அட் பே. நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துன்னு வச்சுக்கலாம், பேசாம கண்ணை மட்டும் தூங்கிருங்க, அவ்வளவுதான். எ ஸ்டார்ம் இன் த டீ கப். ஒரு டீ கப்ல ஸ்டார்ம் வருமா? வராது. சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறது, அதுக்கு பேரு தான் என்னது? எ ஸ்டார்ம் இன் எ டீ கப். டீ கப்லயே அலை அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? சின்ன விஷயமா இருக்கும், அதை பெருசாக்கிறாங்க, ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க, அவ்வளவுதான். A big fuse over a small issue. சின்ன விஷயத்தை பெருசாக்குறதா. Their argument was just a storm in a teacup. ஓகேங்களா? To leave no stone unturned. Try to every possible way to achieve something. ஒரு சின்ன எல்லா கல்லறை கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. To try every possible. என்னதெல்லாம் பாசிபிளா இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுலயா நமக்கு வந்து ஒரு 2 மார்க் ஸ்கோர் ஆகாதா அப்படின்ட்டுதான். கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்களா? she left no stone unturned to secure the jobs. நெக்ஸ்ட், ஃபிக்ஸ்டு ப்ரிபோசிஷன் அப்ளை ஃபார். ஓகேங்களா? he applied for the post of clerk. அதுக்காக அப்ளை பண்ணோம், கிளர்க் போஸ்டுக்காக அப்ளைடு ஃபார். ஓகேங்களா? அப்ரூவ் ஆஃப். his parent don't approve of his habit. அவனோட ஹேபிட்டுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? அப்ரூவ் பண்ணலைக்கு. ஓகேங்களா? பிலாங் டு. this book belongs to me. என்னுடையது, இக்கு எனக்குடையதுன்னு அர்த்தம். கம்பேர் வித். the result were compared with last year data. ஓகேங்களா? the result வந்து லாஸ்ட் இயர் டேட்டாவுடன். ஓகேங்களா? with, compared with. depend on, உங்களை பொறுத்துன்னு அர்த்தம். on, உங்கள் மேல். the success depend on hard work. ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது. ஓகேங்களா? டிஃபர் ஃப்ரம். ஹிஸ் ஒப்பீனியன் டிஃபர் ஃப்ரம் மைன். என்னிடம் இருந்துன்னு வருதா மைன் ஃப்ரம். ஓகேங்களா? என்னிடம் இருந்து, அவனோட ஒப்பீனியன் வித்தியாசம், இருந்துன்னு அர்த்தம். ஹிஸ் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் மைன். டிஃபர் ஃப்ரம்னு வரணும். பார்ட்டிசிபேட் இன். ஷி பார்ட்டிசிபேட்டட் இன் சிங்கிங் காம்படிஷன். பார்ட்டிசிபேட் இன்னு வரும். ரெக்கவர் ஃப்ரம், ஒன்ல இருந்து வெளியில வந்தா இருந்துன்னு வந்ததாவே ஃப்ரம்னு வரணும். he is recovering from illness. ஓகேங்களா? suffer from. many people suffer from stress. ஓகேவா? think about. I am thinking about the ப்ராஜெக்ட் பத்தி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியா, சஜஷன், ஃபீட்பேக் எல்லாத்தையும் தயவு செய்து கொடுங்கப்பா. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.